ஜூலை 2009 இரவு 2:30 மணிக்கு காவல்கோட்டன் நாவலுடைய ஒரு பாதி பக்கத்தை படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு சம்பவம் நான் படிச்சோன்னே மண்டைக்குள்ள கிளக் அப்படின்னு ஒரு கிளிக் வந்துச்சு. இதுதான் சினிமா, இதான் நான் தேடின சினிமா, அந்த கதை இதான், அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பீரியட் ஃபிலிம் சொன்னா நிறைய வேலை, அப்படியே ஒரு கீபோர்ட் பிடிச்சி டக்குன்னு ஒரு பாட்டை சீக்வன்ஸ் பண்ண முடியற நிலைமையே இல்லை அதுல. அண்ட் எனக்கு அந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அரவான் ரெட் ஒன் அப்படின்ற டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரெட் ஒன் தவிர கேனன் 70 அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டில் கேமரா இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அரவான் பீரியட் ஃபிலிம்ன்றதோட கமர்ஷியல் ஃபிலிம் செட் இந்த பீரியட் ஏரா. அரவான் இது என்னுடைய கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வசந்த பாலன் வரும்போது எனக்கு ஒரு சவாலான ஒரு சூழலை கொண்டு வருவார். என்னுடைய திறமையை வெளிக்கொணர்ற மாதிரி அவருடைய கதைக்கு தேவையான கவிதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிற விதம் எல்லாமே எங்கள் கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. மொத்த வாழ்க்கையுமே நம்ம பழைய காலத்தில் திரும்பி ரெஃபரன்ஸ் பண்ணி தேடி எடுக்கிறது பெரிய சவால். அந்த சவாலை எதிர்கொள்ளணுங்கிற ஒரு பெரிய வேட்கை இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிற ஒரு டீம் நான் பார்த்தது இல்லை. வீடு இணையற்ற உழைப்புன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு 3 வில்லேஜ் தான் மெயினாக வர்றது. ஸோ அந்த 3 வில்லேஜ் செட்டு போடுறோம். டேரக்டர் யதார்த்தத்துக்கும் உச்சம். ஸோ அதனால் ஒவ்வொரு செட்டும் கிட்டத்தட்ட 40 days 50 days ஒவ்வொரு செட்டும் ஒர்க் பண்ணுறோம். எந்த லொகேஷன்லையும் ஒருத்தர் கூட ரத்த காயம் பார்க்காம இருந்ததில்லை அரவான்ல. அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் அண்ட் டிமாண்டிங் லொகேஷன்ஸ். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 படம் பண்ணிட்டேன். ஆனால் இந்த படத்தில் கிட்ட ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் வேரியேஷனாக இருந்தாலும் மேக்கிங்காக இருந்தாலும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரேம் செட்டப்பாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபாலோ பண்ண போய் ஷூட் பண்ண இடங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ண டீட்டெயிலிங்காக இருந்தாலும் சரி, படத்தில் பீரியட் ஃபிலிமுக்கு தேவையான காஸ்டியூம்ஸு, ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அமையிறது அப்படின்றது எல்லாமே சேர்ந்து அமையிறது ரொம்ப ரேர். இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. என் திரையுலக வாழ்க்கையில் என்னுடைய மிகப்பெரிய கௌரவம் இந்த அரவான் படத்தை தயாரித்தது. இதுக்கு போயிட்டா இதுக்கு போயிட்டா விடுங்க. இதுக்கு போயிட்டு வெட்ட போறீங்க. அரவான் எக்ஸ்ட்ராடினரி. அரவான் இஸ் எ வார். இனத்தை காப்பவன் அரவான். ராட்சசன். மோஸ்ட் சேலஞ்சிங்
ஃபிலிம் வந்து அரவான். விடாமுயற்சி, உழைப்பு, தியாகம், வெற்றி இவைகளின் மறுவடிவமே அரவான். அரவான் என் காதலன்.